வெல்கம் டு பட்டர்ஃப்ளை லேடி ஜங்ஷன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அளவு ப்ளவுஸில் எப்படி நம்ம அளவு எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக புரியாது. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அளவு ப்ளவுஸில் எப்படி அளவு எடுக்கிறதுன்னு தெளிவாக புரிஞ்சிடும். பிகினர்ஸ்க்குலாம் எளிமையாக புரியணும் அப்படிங்கிறக்காகவே நான் வீடியோவை தனியாக மேக் பண்ணி இதுக்காகவே அளவு எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே போல் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு நம்ம அளவு எடுக்கக்கூடிய அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய அளவு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சுருக்கம் இல்லாத மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டேப் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கேலும் எடுத்து வச்சுக்கலாம். இது மூணும் இருந்தாலே போதும் நம்ம அளவு எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துடலாம். நான் அளவு எடுக்கிறத மேலே அளவுகள் காட்டுறேன். உங்களோட அளவு ப்ளவுஸில் அதே போல் எவ்வளோ வருதோ அதை நீங்கள் பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி அளவுகள் எடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா இதே போல் நீங்கள் எல்லா ப்ளவுஸ்லையும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் அளவு எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் ஒத்தையாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம போடும்போது எப்படி இருக்குமோ அது போல் எடுத்து வச்சுக்கலாம். பேக் சைடு மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸோட அகலத்தை தான் எடுக்க போகிறோம். அதனால் டேப்பை நீங்கள் ஆம்கோல் கிட்ட வச்சுக்கோங்க. ஒரு சைடு இருக்க பாருங்கள், அந்த ஆம்கோல் கிட்ட டேப் வச்சுட்டு இன்னொரு சைடு ஆம்கோல் கடியில் நமக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவு தான் நம்மளோட ப்ளவுஸோட அகலம். இதில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, மேலே நமக்கு ஷோல்டர் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நமக்கு கழுத்து அகலமாக போயிட்டு நீங்கள் அளவெடுத்திங்கன்னா உங்களுக்கு அகலம் அதிகமாக வந்துடும். அதனால் நம்ம போடும்போது எப்படி இருக்குமோ அதே போல் நீங்கள் நேராக இருக்க மாதிரி ஷோல்டர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆம்கோலோட அளவு எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கக்கூடிய அளவு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 22.5 வருது. அதை நான் எழுதி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அகலம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் அதாவது கழுத்து அகலம் எடுத்துக்கலாம். அதுக்காக நம்ம ரெட்டையாக ப்ளவுஸை மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு நம்ம கழுத்தோட சென்டரில் நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் எப்போதும் போல் ப்ளவுஸை ஒத்தையாக விரித்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே போட்டோம்ல அதே போல் ஒத்தையாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் தான் நம்ம அளவு எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கழுத்தோட அகலத்தை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு மேலே ஷோல்டர்கிட்ட கழுத்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், அந்த இடத்துல ஸ்கேல் வச்சுக்கலாம். மேலே கரெக்டாக அதோட எண்டில் வச்சுக்கலாம். கீழே நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்கேல் நமக்கு நேராக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஸ்கேலில் நகர்த்திக்கோங்க. நான் பண்ணுறேன் பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் நகர்த்திக்கோங்க. ஸ்கேல் நேராக இருக்கணும். நம்ம ஸ்கேலை வச்சோம்னே அது நேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அளவு எடுக்கக்கூடாது. கழுத்து அகலம் அதிகமாக வந்துடும். இந்த மாதிரி ஸ்கேல் நமக்கு நேராக இருக்கணும். அந்த சைடு இடுப்பும் நமக்கு நேராக இருக்கணும். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டேப் எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து ஸ்கேல் வரைக்கும் நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். எனக்கு 3.25 வருது. அதை நான் எழுதி வச்சுக்கிறேன். இதே போல் உங்களோட அளவு ப்ளவுஸில் எவ்வளோ வருதோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணும்போது கண்டிப்பாக தையலுக்கு நீங்கள் மைனஸ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணணும். அதை நீங்கள் மறக்காமல் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம ஷோல்டரோட நடுப்பகுதி இருக்குல்ல, அதை எடுத்துக்கலாம். எனக்கு 2.25 இன்ச் வருது. அதை நான் எழுதி வச்சுக்கிறேன். இதில் நீங்கள் மார்க் பண்ணும்போது தையலுக்காக நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணுங்கள். நான் தையலுக்கெல்லாம் இல்லாமல் தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம கழுத்து அகலம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஷோல்டர் எடுத்துட்டோம் இல்லையா. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பின்னாடி கழுத்து நம்ம எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். பின்னாடி கழுத்தோட நீளம் எடுக்கிறதுக்காக ஸ்கேல் எடுத்து பின்னாடி கழுத்தோட எட்ஜில் வச்சுக்கோங்க. கழுத்து எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டேப் எடுத்து ஷோல்டருக்கு மேலே வச்சுக்கலாம். ஸ்கேல் நமக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அதுதான் நம்மளோட கழுத்தோட நீளம். அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு 8.25 இன்ச் வருது. நான் அதை எழுதி வச்சுக்கிறேன். இதை நீங்கள் மார்க் பண்ணும்போது தையலுக்கு நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு கழுத்து இறக்கம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா 1/2 இன்ச் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு வரைஞ்சிக்கோங்க. கழுத்து இறக்கம் வேணாம் கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இதில் நீங்கள் 1/2 இன்ச் கம்மி பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே ஒரே மெத்தட் தான். பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணும்போது தையலுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம ஆம்கோலோட அளவு எடுக்கலாம். ஆம்கோலோட உயரம் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்கேலை கையோட கீழ்ப்பகுதியில் வச்சுக்கோங்க. அதுலேருந்து மேலே ஷோல்டர்லேருந்து டேப் வச்சுட்டு நமக்கு ஸ்கேல் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். எனக்கு 6.25 வருது. நான் எழுதி வச்சுக்கிறேன். சேர்க்கும்போது தையலுக்கு சேர்த்துட்டு நம்ம மார்க் பண்ணணும். ஆம்கோலோட உயரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா நம்மளோட ப்ளவுஸு 23 இன்ச் வருது இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆம்கோலோட லென்த்து கொடுக்கணும். அதனால் இந்த அளவு கண்டிப்பாக வரும். அடுத்ததான் நம்ம கீழே இடுப்பு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். எனக்கு 17 இன்ச் வருது. அதாவது இந்த தையலுக்கும் அந்த தையலுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் நமக்கு கீழே இடுப்போட அளவு, அதாவது வெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவு நம்ம எழுதி வச்சுக்கலாம். எனக்கு 17 வருது. நம்ம மார்க் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் பகுதியை நம்ம மார்க் பண்ணணும். அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேக் சைடு எடுக்கக்கூடிய அளவுகளை ஒன்ஸ் திருப்பி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸோட அகலம் எடுத்தோம். அதுக்கப்புறம் கழுத்து அகலம் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஷோல்டர் எடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி கழுத்து எடுத்தோம். அதுக்கப்புறம் ஆம்கோல் எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இடுப்பு எடுத்தோம். அவ்வளோதான், நம்ம பேக் சைடுக்கு உண்டான அளவுகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அகலம் எடுத்தோம்ல அதை நீங்கள் பகுதியாக தான் நீங்கள் மார்க் பண்ணணும்.
அடுத்தது நம்ம கை எடுத்துக்கலாம். கை எடுக்கிறதுக்காக கை பக்கத்தை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதில் வந்து கையோட உயரத்தை நம்ம ஷோல்டர் கிட்டத்தில் கை ஜாயின் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், அந்த இடத்துல டேப் வச்சுக்கலாம். கையோட உயரம் வந்து 6.5 இன்ச் வருது, அதை நான் வந்து எழுதி வச்சுக்கிறேன். சேர்க்கும் போது நீங்கள் தையலுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கையோட சுற்றளவு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். கையோட சுற்றளவு வந்து 7 இன்ச் வருது, அதை வந்து நம்ம எழுதி வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம கையோட உள்கை எடுக்கணும். அதாவது உள்ள தையல் போட்டிருப்பாங்க பாருங்கள், அந்த ஜாயிண்ட் கிட்டத்தில் நமக்கு எவ்வளோ தூரம் இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 2.25 இன்ச் வருது, அதை வந்து எழுதி வச்சுக்கிறேன். இதுலேயும் நீங்கள் தையலுக்கு சேர்த்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. கையில் வந்து நம்ம என்னென்ன அளவுகள் எடுத்திருக்கோம் அப்படின்னா, கையோட உயரம் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் கையோட சுற்றளவு எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையோட உள்கை எடுத்திருக்கோம். அவ்வளோதான், கையோட அளவுகள் நமக்கு முடிஞ்சிடுச்சு. அடுத்ததான் முன்னாடி பகுதிக்கு வந்து நம்ம என்னென்ன அளவுகள் எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ப்ளவுஸோட முன்னாடி பகுதி வந்து அளவு எடுக்கிறதுக்காக நம்ம ப்ளவுஸை வந்து முன்னாடி பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம குக்கி சைடு வந்து எடுத்து வச்சுக்கலாம். அந்த சைடு தான் நமக்கு தேவையான அளவுகள் கரெக்டாக வந்து கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி கழுத்தோட நீளத்தை எடுத்துக்கலாம். நீளம் எடுக்கிறதுக்காக கழுத்தோட இறக்கம் இருக்க பாருங்கள், அந்த பகுதியில் ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஷோல்டர்லேருந்து டேப் வச்சுக்கோங்க. ஸ்கேல் வரைக்கும் நமக்கு எவ்வளோ இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 7.25 இன்ச் வருது, அதை நான் எழுதி வச்சுக்கிறேன். இதில் வந்து உங்களோட அளவு எவ்வளோ வருதோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க. அதில் உங்களுக்கு கழுத்து இறக்கம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 1/2 இன்ச் ப்ளஸ் பண்ணி எழுதிக்கோங்க. ப்ளஸ் தையலுக்கும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஷோல்டர் கிட்ட டேப் வச்சுக்கலாம். இதோட கிராஸோட நீளம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். டேப்பை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் கிராஸை வந்து இழுத்து பிடிக்காதீங்க. கிளாத் எவ்வளோ இருக்கோ அதுபடியே நீங்கள் வந்து டேப் வச்சுக்கோங்க. கடைசியில் வந்து நமக்கு டாட் பிடிச்சிருக்காங்கல்ல, அந்த எண்டில் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். எனக்கு வந்து 12 இன்ச் வருது, அதை நான் வந்து எழுதி வச்சுக்கிறேன். நீங்கள் மார்க் பண்ணும்போது மேலேயும் தையலுக்கு விடணும், கீழேயும் தையலுக்கு விடணும், அதை நீங்கள் பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. கிராஸோட நீளம் எடுத்துட்டோம் இல்லையா, அடுத்ததாக பட்டன் பாடிக்கிட்டே இருக்குது. கிராஸோட குட்டியாக இருக்குது பாருங்கள், அந்தளவு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கழுத்துக்கிட்ட டேப் வச்சுக்கோங்க. கீழே பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்களா, அந்த இடம் வரைக்கும் நமக்கு எவ்வளோ இருக்கோ சொல்லி எடுத்துக்கலாம். இதில் வந்து எனக்கு 3.25 இன்ச் வருது, அதை நான் வந்து எழுதி வச்சுக்கிறேன். இதில் நீங்கள் தையலுக்கு சேர்க்குறப்ப 1 இன்ச்சு சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணணும். அந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்துடும். அடுத்ததாக நம்ம இடுப்பு சைடு கிட்ட இருக்க உயரத்தை எடுத்துக்கலாம். ஆம்கோலுக்கு கீழே டேப் வச்சுக்கோங்க. பட்டி எவ்வளோ ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துக்கிட்ட இருக்க அளவை நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 6 இன்ச் வருது, ப்ளஸ் தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம டாட் பிடிச்சிருக்காங்களா, அந்த கேப் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இதை வந்து கிராஸோட டாட் ஆகலன்னு சொல்லுவாங்க, அதை நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 2.25 இன்ச் வருது, அதுலேருந்து நீங்கள் தையலுக்கு 1/4 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா டாட் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்காக ப்ளவுஸ் வந்து உள்பக்கம் எடுத்துக்கோங்க. அவங்க வந்து டாட் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேப் வச்சு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 3/4 இன்ச் வருது, அப்படிங்கும்போது நமக்கு 1.5 இன்ச் அளவு வருது. அதை நம்ம வந்து எழுதி வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அந்தளவு நீங்கள் டாட் பிடிச்சிக்கோங்க, உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். அடுத்தது நம்ம டாட்டோட உயரம் எடுத்துக்கலாம். கீழே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு டாட்டோட உயரம் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து 2.25 இன்ச் வருது, அதை நான் எழுதி வச்சுக்கிறேன். அடுத்ததாக மிச்சம் இருக்கக்கூடிய 2 டாட்டும் இதே போல் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அளவெடுக்கிறது எப்படின்னு மட்டும்தான் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். இதோட கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் வந்து போடுறேன். வீடியோட கடைசியில் வரும், அந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் வந்து பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப எளிமையாக புரியுற மாதிரி தான் கட்டிங் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால் மிஸ் பண்ணாமல் கிளிக் பண்ணி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய 2 டாட்டோட அளவுகளை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டேப் வச்சுட்டு எவ்வளோ வருதோ எடுத்துக்கோங்க. இதே போல் நீங்கள் கிராஸோட டாட் மார்க் பண்ணுறப்ப ஒரு டைம் செக் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் தைக்கிறப்பையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிராஸ் வந்து கரெக்டாக அமையும். அதே போல் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அளவுகள் கரெக்டாக போட்டோம் அப்படின்னா தான் கிராஸ் வந்து உங்களுக்கு அழகாக அமையும். அடுத்தது நம்ம பட்டி வந்து எப்படி அளவெடுக்குதுன்னு பார்க்கலாம். பட்டி அளவெடுக்கிறதுக்காக ப்ளவுஸை வந்து நம்ம உள்பக்கம் திருப்பிக்கலாம். பட்டி வந்து அளவெடுக்கும்போது கொக்கி சைடு இருக்க மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா கடைசியில் தையல் முடிச்சிருக்காங்களா, அந்த இடத்துலையும் ஃபஸ்ட்டு பட்டன் பட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்களா, அந்த இடத்துலையும் நம்ம டேப் வச்சுக்கலாம். எனக்கு வந்து 10 இன்ச் வருது, அதை நான் எழுதி வச்சுக்கிறேன். நீங்கள் ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கடைசியில் இருக்க அளவுக்கு நமக்கு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பட்டியோட உயரம் நம்ம எடுத்துக்கலாம். பட்டியோட உயரம் பார்க்குறப்ப பட்டன் பட்டியோட மொத்த நீளத்தையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 7 இன்ச் வருது. புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் சாக் பீஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து தையலுக்கிட்டத்தில் நீங்கள் அடையாளப்படுத்திக்கோங்க. தையல்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே நம்ம டேப் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பட்டன் பட்டிக்கிட்ட இருக்கு பாருங்கள், அந்த உயரத்தை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது முன்னாடி பட்டியோட உயரம் நமக்கு வந்து 3.5 இன்ச் வந்துச்சு, அதை நம்ம எழுதி வச்சுக்கலாம். இதே நீங்கள் மார்க் பண்ணுறப்போ தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அடுத்ததாக இடுப்பு கிட்டத்தில் நம்ம டேப் வச்சுக்கலாம். கடைசியில் வந்து தையலுக்கு கீழே டேப் வச்சுட்டு நமக்கு எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக சொல்லப்போனால் 3.25 இன்ச் வருது, அதை நான் வந்து எழுதி வச்சுக்கிறேன். தையலுக்கு ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பட்டிக்கு நடுவில் நம்ம டேப் வச்சுக்கலாம். அது நமக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டேப் வச்சு செக் பண்ணிக்கோங்க. நமக்கு 3 அளவுகள் இருந்தாலே பட்டியை வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம்.
பட்டியோட நடுவில் டேப் வச்சு எடுத்துக்கலாம். இதில் வந்து எனக்கு எவ்வளோ வருதுன்னா 2.5 இன்ச் வருது. அதை நான் எழுதி வச்சுக்கிறேன். மார்க் பண்ணுறப்போ நீங்கள் தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பட்டியோட லென்த்து பார்த்தோம். அதுக்கப்புறம் பட்டன் பட்டிக்கிட்ட இருக்கக்கூடிய பட்டி உயரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடுப்பு சைடு இருக்கக்கூடிய பட்டி உயரம் பார்த்தோம். அப்புறம் நடுவில் இருக்கக்கூடிய பட்டி உயரம் பார்த்தோம். அவ்வளோதான், நம்மளோட அளவுகள் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நான் சொன்ன அளவுகள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் இதே போல் தையல் வந்து நேராக பட்டி உங்களுக்கு அழகாக வந்து சுருக்கம் இல்லாமல் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தது மட்டும் இல்லாமல் அது வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக லாஸ்ட்டு ஒன்று இருக்கக்கூடிய அளவு பார்த்துடலாம். அதாவது இடுப்பு சுற்றளவு. மொத்த இடுப்பு சுற்றளவு நமக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இடுப்போட கீழ்ப்பகுதி இருக்குது பாருங்கள், பட்டன் பட்டி, அதுக்கிட்ட நம்ம டேப் வச்சுக்கலாம். கடைசியில் வந்து நமக்கு எவ்வளோ வருதோ அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 31.5 வருது. இதில் நீங்கள் வி வைக்கிறாங்கள்ல, அதை நீங்கள் சேர்க்க வேணாம். அது இல்லாமல் நமக்கு எவ்வளோ வருதோ அதை எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து மொத்தமாக டேப் பிடிச்சி இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வந்து எடுக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக டேப் பிடிச்சி நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி கடைசியில் வந்து எவ்வளோ வருதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து மொத்தமாக பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக பிடிச்சிங்க அப்படின்னா 32 இன்ச் வந்தது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நமக்கு பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்பர் வந்து அதிகமாக வரும். அந்த மாதிரி நீங்கள் தைச்சி கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இடுப்பு லூஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக வச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து 31.5 தான் வருது. அந்த மாதிரி நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு அளவு தான் 2 தடவை மாற்றி மாற்றி எடுத்தனால நமக்கு எவ்வளோ அளவு டிஃப்ரென்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு, அதனால் நம்மளுக்கு வந்து இடுப்பு கரெக்டாகவே அமையாது. அந்த மாதிரி தைச்சி கொடுத்திங்கன்னா ஆல்டர் கண்டிப்பாக திருப்பி வந்து லூஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்த மார்க் எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு தடவை கூட வீடியோவை ரிவைண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சிடும். தையல் தொழிலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ படித்தவங்களும் இருப்பாங்க, படிக்காதவங்களும் இருப்பாங்க. நிறைய பேத்துக்கு வந்து இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நம்ம இங்கிலீஷ்லேயே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியாது. அவங்க புரியாமல் வந்து அளவுகளை யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் புரிகிற மாதிரி தான் நான் வந்து ரொம்ப தமிழில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே போல் புரிகிற மாதிரி தமிழ் எழுத்துக்களை தான் நான் வந்து நம்பர் எல்லாத்தையுமே எடிட் பண்ணியிருக்கேன். அதனால் தெளிவாக வந்து உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட தைக்க கொடுக்குறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அளவுகள் முக்கால்வாசி கரெக்டாக தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அளவுகளை நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி தைச்சு கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து கரெக்டாக அமைஞ்சிரும். அதுலேயும் சில பேர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா என்னோட சேனலில் வந்து இதுக்கெல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து நிறைய சொல்லி கொடுத்து வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோஸும் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸ் வந்து உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கட் பண்ணி தைச்சு கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவங்க கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்த்து நீங்கள் அளவெடுத்தது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதோட கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ கடைசியில் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் என்னோட சேனலில் லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கிறது, சாதா ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்கிறது எல்லாமே பிகினர்ஸ்க்கு ரொம்ப எளிமையாக புரியுற மாதிரி தான் போட்டிருக்கேன். என்னோட சேனல் நம்ம கிளிக் பண்ணி பார்த்து நீங்கள் கட் பண்ணி தைச்சிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் மார்க் பண்ணது எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.